கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆர்பிஐ வந்து ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் அதாவது FRSB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஏன் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்லாம் யூஸ்வலா அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் வேணும், நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ FD மாதிரி கேரண்டீட் இன்கம் ஸ்கீம்ஸா இருக்கணும், கவர்மெண்ட் பேக்டு இன்கம் மோடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க, கேரண்டீட் இன்கம் வரணும், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்காக தான் இந்த FRSB அதாவது ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட். ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது RBI ஆல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் பேக்டு. ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் அவங்க சொல்றாங்களோ அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீடு. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியோ இல்ல ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியோ கேரண்டீட் இன்கம் வராது, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை பொறுத்து ரிட்டர்ன்ஸ் வந்து மாறுபடும் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்க FD மாதிரியே என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம அதை புக் பண்றோமோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷைனியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இப்போ கரண்ட்லி நிறைய பிக்சட் டெபாசிட்ஸ் இருக்குல்ல, நிறைய பேங்க்ஸோட FDஸ்ல ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன்னா நம்மளுடைய ரெப்போ ரேட் அதை பொறுத்து தானே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த FDயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் ரொம்பவே இப்போ குறைஞ்சு போச்சு. ஈவன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு, FDஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஈவன் ரொம்ப முன்னாடிலாம் வந்து நல்லா ஹையா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருந்த PPF போன்ற கவர்மெண்ட் பேக்டு சொல்யூஷன்ஸ் கூட இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு. ஸோ 8.05 அப்படிங்கிறது கரண்டா FD இருக்கு, நிறைய பேங்க்ஸோட FDஸ்க்கு கரண்டா வந்து இது அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். பட் ஸ்டில் சில ஸ்மால் சேவிங்ஸ் பேங்க்ஸ் வந்து அவங்களோட FDஸை இதை விட அதிகமாக மெயின்டைன் பண்றாங்க. பட் அந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய FDஸ்ல இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஷைனியான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது வந்து 7.7% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது. ஸோ இது அதை விடவும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பிளஸ். பட் இது எப்படி கொடுக்குறாங்க, எப்படி இது வந்து பாசிபிள் அப்படின்னா, இதுல ஒரு கேட்ச் இருக்கு. 7 இயர்ஸ்க்கு நீங்க போடுற இந்த பாண்ட் வந்து லாக் ஆயிருக்கும், விச் மீன்ஸ் லிக்விடிட்டி கிடையாது. இந்த 7 இயர்ஸ்ல சப்போஸ் அந்த மணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. நீங்க வந்து ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, 60 இயர்ஸ்க்கு மேல உங்க ஏஜா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து பிட்வீன் 4 இயர்ஸ் அண்ட் 6 இயர்ஸ் இந்த டென்யூர்ல 4 இயர்ஸ்க்கும் 6 இயர்ஸ்க்கும் நடுவுல வித்ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் பெனால்ட்டி உண்டு. மத்தவங்க வந்து வித்ட்ராவே பண்ண முடியாது அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய அந்த கேட்ச். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, கம்ப்ளீட்டா வந்து கேரண்டீட் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இந்த பணம் 7 வருஷத்துக்கு பிளாக் ஆகி இருந்தா பிரச்சனை கிடையாது, லிக்விடிட்டி பத்தி எனக்கு கவலை இல்லை, இது நான் சும்மா எக்ஸ்ட்ரா வச்சிருக்க பணம் தான், அதை நான் நல்ல முறையில் இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு இது வந்து இமீடியட்டா தேவை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா 7 இயர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் வில் பி லாக்ட், நீங்க அதை வித்ட்ரா பண்ண முடியாது. பட் சீனியர் சிட்டிசனா இருக்கிறவங்க பிட்வீன் இயர்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசனா 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, அவங்க வந்து இந்த டென்யூர்ல 4 வருஷத்துல இருந்து 6வது வருஷத்துக்குள்ள வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கும் பெனால்ட்டி உண்டு, ஒரு சார்ஜ் உண்டு. அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் உண்டு அப்படின்னா எஸ், திஸ் இஸ் டாக்ஸபிள். ஸோ இதுல ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் உண்டு. உங்களோட இன்கம் டாக்ஸ் ரேட் ஸ்லாப் என்னவோ அந்த ஸ்லாப் படி உங்களுக்கு இதுல டாக்ஸ் ஆகும். அண்ட் TDS ஆப்ஷன் இருக்கு, அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுடைய அக்ரிகேட் இன்கம், அதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 தாண்டும் போது TDS வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ். ஸோ ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ் 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் அண்ட் கேரண்டீட் இன்கம், இது எல்லாமே இதோட பிளஸ். இதோட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லிக்விடிட்டி கிடையாது. ஸோ 7 இயர்ஸ்க்கு இது வந்து லாக் ஆகிருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் வித்ட்ராவல் ஆப்ஷன் உண்டு, அதுவும் பெனால்ட்டியில் உண்டு. அண்ட் இன்னொன்று இது டாக்ஸபிள். இப்போ PPF மாதிரி கம்ப்ளீட்லி வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன் கிடையாது. ஸோ டிடக்ஷன்லையும் நீங்கள் காட்டிக்க முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்கலாம் அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.